الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أشد الناس بلاء الأنبياء ثم الأمثل فالأمثل صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய நிர்வாகத்தை தன்னிடம் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். உலகத்துடைய ஒவ்வொரு நிகழ்வுகளை கண்டு நாம் சந்தோஷம் அடையவும் முடியாது, கவலைப்படவும் முடியாது. இன்று மனிதர்கள் சில விடயங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள், இன்னும் சில விடயங்களை பார்த்து கவலைப்படுகிறார்கள். ஆனால் குர்ஆனுடைய உபதேசம் வித்தியாசமானது. இந்த சந்தோஷத்துக்குரிய விடயங்களும் சோதனைதான், கவலைக்குரிய விடயங்களும் சோதனைதான். கவலையான விடயங்கள் மாத்திரம்தான் சோதனை, சந்தோஷமான விடயங்கள் சோதனைகள் அல்ல என்று நாம் ஏமாந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபஜ்ரிலே فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ, அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்
ஒரு மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி ஆரம்ப துண்டே பாருங்க. فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ. அக்ரமண்டா அந்த மனிதன் அல்லாஹ் அப்படியே சங்கப்படுத்துறான். உலகமே அந்த மனிதனை கௌரவப்படுத்துது. உலகத்திலே ஒரு நல்ல ஒரு புகழ் அந்த மனிதனுக்கு வருது. ஒன்று. இரண்டாவது, முழு வகையான நிஅமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்துட்டார். எதுவும் அவருக்கு இல்லாமல் இல்லை. செல்வம், பிள்ளைகள், குடும்பம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், எல்லா நிஅமத்தும் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மனிதன் சொல்றாராம், அல்லாஹ் சொல்றார், فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ. நிச்சயமாக என்னுடைய ரப் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் அப்படின்னு அவர் சொல்றார். எப்படிதான் நாங்க சொல்றோம், சொந்த ஊடு இல்லை, ஊடு வந்துட்டு அல்லாஹ் என்ன சங்கப்படுத்திட்டார். கல்யாணம் இல்லை, மாப்பிள்ள மனைவி அமைஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், சங்கப்படுத்திட்டார். பிள்ளைலாம் மறிஞ்சு பிள்ளைகள் கிடைச்சிட்டு எல்லாமே எனக்கு இருக்குது, என்னை சங்கப்படுத்திட்டார். நாங்க சொல்றோமா இல்லையா? அண்டை அல்லாஹ் இந்த வசனத்துடைய ஆரம்பத்திலே சொல்லிட்டான், உங்களுக்கு தந்ததே உங்களை சோதிக்கிறது, சந்தோஷப்படுறதுக்கு அல்ல, சோதிக்கிறதுக்குத்தான் எல்லாத்தையும் தந்தோம். சரி, இன்னொரு கூட்டம் இருக்குது உலகத்தில், அவங்களுக்கு எல்லாம் ஒன்றுமே கொடுக்க இல்லை, ரிஸ்குடைய அபிவிருத்தி இல்லை, அதுவும் சோதனை. அடுத்த ஆயத்தை பாருங்க, وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ. இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் சோதிப்பதற்காக என்ன செய்யறான், ரிஸ்க அளந்து அளந்து கொடுக்கிறான். சாப்பாடுக்கு பஞ்சம், கஷ்டம், ரிஸ்க் இல்லை, அபிவிருத்தி இல்லை, எதற்கு? சோதிக்கத்தான். ரெண்டுடைய தலையங்கமும் அல்லாஹ் எதற்கு தந்திருக்கிறான்? பிள்ளை அல்லாஹ் தந்ததும் சோதிக்கத்தான், பிள்ளை இல்லாமல் ஆக்கினதும் அல்லாஹ் சோதிக்கிறதுக்குத்தான், நீண்ட ஆயுள் அல்லாஹ் தந்ததும் சோதிக்கிறதுக்குத்தான், அல்லாஹ் அழக தந்ததும் சோதிக்கிறதுக்குத்தான், அழகில்லாத வாழ்க்கையை தந்ததும் சோதிக்கிறதுக்குத்தான். மொத்தமாக வாழ்க்கையுடைய முழு கட்டமுமே சோதனை தான். இந்த மனிதர் சொல்றாராம் என்ன, وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ. இவர் சொல்றார், என்னுடைய ரப் என்னை கேவலப்படுத்திட்டான். அல்லாஹ் ரிஸ்க குறைச்சி அவரை கேவலப்படுத்தவும் இல்லை, அல்லாஹ் ரிஸ்க கொடுத்து கண்ணியப்படுத்தவும் இல்லை. இது கேவலம் கண்ணியம் அல்ல, இது சோதனை, இது சோதனை. அப்போ உலகத்துடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ன? சோதனை. எதை வைத்தும் சந்தோஷப்படையல. எனக்கு 10 பிள்ளைகள், என் பிள்ளைகள் நல்லா வந்துட்டு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சோதனை. பாருங்க, நீ நினைச்சதெல்லாம் அல்லாஹ் தந்துட்டான், சோதனை. பாருங்க, தரவே இல்லை அல்லாஹ் எனக்கு உண்டு, சோதனை. அப்ப வாழ்க்கையுடைய நாலா புறத்திலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே சோதனை என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான். எல்லாமே சோதனை. ஆனா என்ன செய்யணும்? கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம் ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما. அல்லாஹ் சொல்றான், இந்த 4 பாவத்தை செஞ்சிடாது. உங்களோட செல்வம் இருக்குதா இல்லையா? முதலாவது கல்லா,
பல்லா துக்ரிமூனல் யதீம், நீங்க அனாதைகளை கண்ணியப்படுத்துறது இல்லை அல்லாஹ் சொல்றான். வாப்பா இல்லாத பிள்ளைகள் இருக்குது, அனாதை பிள்ளைகள், இதை நீங்க கண்ணியப்படுத்துறது இல்லை, ஒன்றோட குற்றம். அந்த பிள்ளைக்கு வாப்பா இல்லை, சொத்து இல்லை, அதாவது நீங்க கணக்கு எடுக்கிறது இல்லை, அந்த பிள்ளையை கண்ணியப்படுத்துது. வாப்பா இல்லாத பிள்ளைகளை உயர்த்துங்க வாழ்க்கையில, அல்லாஹ் உங்களோட பிள்ளையை உயர்த்துவார். இரண்டாவது, وَلَا تَحَاضُّونَ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ, மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி நீங்க தூண்டுறதும் இல்லை. அப்ப மிஸ்கீன்களுக்கு ஏழுமண்டா சாப்பாடுகளை கொடுங்க, அப்படி கொடுக்க வசதி இல்லை, மற்றவங்களை தூண்டுங்க, கொடுங்கப்பா மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அல்லாஹ் சொல்ற ரெண்டாவது கூட குற்றம். மிஸ்கீன்களை கணக்கெடுக்கிறது இல்லையே நாங்க. மிஸ்கீன் ரிஸ்க் இல்லை, அவர்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை. அல்லாஹ் சொல்றான் கணக்கெடுங்க அவங்களத்தான். எங்கட கல்யாணத்தை மிஸ்கீனை கூப்பிடுறது இல்லையே நாங்க அனாதைகளை கூப்பிடுறது இல்லையே. சார் நல்லவங்க என்ன செய்வாங்க, கல்யாணத்தை சாப்பாடு சமைக்க கொள்ள 10 சவனை அனாதையில கொடுத்துருவாங்க. அவன் புத்திசாலி. எந்த இடத்துலையும் அனாதைகள் வச்சிருக்கோன்னாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் இறங்குது. மிஸ்கீன்களை பக்கத்துல வச்சு கொள்ளணும். இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பிதுஅஃபாஇக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு உதவி ரிஸ்க் இறங்குறதே உங்களோட பலகீனமானவர்களை வச்சு. பலகீனமானவங்க யார்? எங்கட வாப்பா அம்மா பலகீனமானவங்க, வயதில் கூடினவங்க பலகீனமானவங்க, சம்பாதிக்க தெரியாதவங்க பலகீனமானவங்க. இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களை எங்கட பக்கத்தில் வச்சு கொள்ளணும். அல்லாஹ் சொல்றார் நீங்க அனாதையை சங்கப்படுத்துறது இல்லை, மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டுறதில்லை. மூன்றாவது, அனந்தர சொத்து இருக்குது. வாப்பா மௌத்தாயிட்டார், வசிய செய்யல, ஒன்று சொத்தெல்லாம் அப்படியே நீங்க மூத்தவர் அப்படியே முழு சொத்தையும் முழுங்குறது, சாப்பிடுறது, ஒத்தருக்கும் பிரிச்சு கொடுக்கறது இல்லை. ஏன்? நாலாவது அல்லாஹ் சொல்றான் நீங்க பொருளை அதிகமாக அன்பு வைக்கிறீங்க. எல்லாரும் உள்ளத்துல அன்பு இருக்குதான், ஆனா அதிகமா அன்பு வச்சிடப்படாது பணத்தை. பணம் எனக்கு இருக்குது, வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ், நான் என் வாழ்க்கையை வேற மாதிரி மாத்திக்கொள்ளும். பணத்துடைய விடயம் என்னன்னா கடல் தண்ணியை குடிக்கிறத போலதான். நீங்க எவ்வளோ குடிச்சாலும் தாகம் போவாது. எது வரைக்கும் தாகம் போவாது தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதமுடைய மகனுக்கு லவ் கான லிப்னி ஆதம வாதியானி மின் ஸஹப், தங்கத்தால 2 கணவாய் நிறைய இருந்தாலும் லதமன்னா சாலிசா, மூணாவது எதிர்பார்ப்பான். இத்தனை லட்சம் இத்தனை கோடி இருந்தாலும் பாருங்க, அவன் அதுக்கு புறம் சம்பாதிக்கத்தான் பார்ப்பான். எனக்கு போதும் என்ற மனது ஒரு நாளும் வராது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா யம்லஉ ஃபாஹு இல்லல் கப்ர், அவருடைய வாயை நிறைப்பது கபருதான். கபருக்கு கொண்டை வச்சதன் ஆசை நின்று. அப்ப அது வரைக்கும் இந்த சோதனையில மாட்டித்தான் இருக்கிறோம் நாங்க. இந்த 4 பாவத்தையும் செஞ்சிடப்படாது. ஒன்று, அனாதைகளை கண்ணியப்படுத்தணும். 2வது, மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டணும். 3வது, அனந்தர சொத்தா, வாப்பாட சொத்து உம்மாட சொத்து சமமா பிரிச்சு கொடுத்துரும் குர்ஆன் சட்டப்படி, அதுல கைய போட்டுறாது. 4வது, பணத்துடைய ஆசையை கல்ப விட்டு எடுத்துரும். ஒரு நாள் விட்டுட்டு தானே போகணும் இந்த பணத்தை. ஆகவே உலக வாழ்க்கை என்பது சோதனை தான். அதனால அல்லாஹ் சூரத்துல் முல்குடைய முதல் ஆயத் என்ன? தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா
வஹுவல் அஸீஸுல் கஃபூர். ஒவ்வொரு இரவிலும் நாங்கள் ஓதுறோம் இது. தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க். எவன் வசம் ஆட்சி இருக்கிறதோ அவன் பரக்கத் பொருந்தியவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் கதீர், சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத்த. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சது எதுக்கு தெரியுமா? எதுக்கு படைத்தது? நாங்க சொல்றோம் வாழ்க்கையுடைய நோக்கம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க என்ன கற்பனை பண்ணினாலும் அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத்த, மௌத்தையும் ஹயாத்தை நாம் படைச்ச தந்தது உங்களுக்கு எதுக்கு தெரியுமா? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. என்ன சோதனை? உங்கள யார் நல்லமல் செய்கிறார், இதான் சோதனை, வேற சோதனை இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பாருங்க, நபியுடைய சீராவை பாருங்க. வாழ்க்கையே சோதனை. 2 கட்டத்தை அடைஞ்சாங்க ரசூலுல்லாஹ். ஒரு கட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு செல்வத்தையும் கொடுக்கல, அதுவும் சோதனை. நபி அவங்க சொன்னாங்க, அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அம்பியா. ஆக கடின சோதனை யாருக்கு தெரியுமா? நபிமார்களுக்கு. அப்பயே அல்லாஹ்ட இறைநேசர்களே, அவங்கள என்ன சோதனை? துஆக்கட்ட எல்லாம் நடக்குமே. அல்லாஹ்ட சுன்னத்து வேறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் பிரிந்தது. யார மடியில? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நேரடியா பார்த்துட்டு இருந்தாங்க உயிர் பிரிஞ்சத்தை. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், சக்கராத்ல ஒரு மனிதர் கஷ்டப்பட இல்லைண்டா நான் அவரை நல்லவர் என்று சொல்ல மாட்டேன். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல கஷ்டப்பட்டாங்க. அவே அல்லாஹ் கஷ்டப்படுத்தணும், அது அல்லாஹ்ட சுன்னத், அது அல்லாஹ்ட முறை. சொன்னாங்க சஃபியாவை பார்த்து, சஃபியா யுஅகுன் நபி கமா யுஅகுர் ரஜுலான். சக்கராத்துல உங்க 2 மனிதர்களுக்கு கொடுக்கப்படுற கஷ்டம் ஒரு நபிக்கு கொடுக்கப்படும். நபியே, இத எங்களுக்கு சிந்திக்க, இது அல்லாஹ்ட நிர்வாகம். இது அப்ப சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இது உலகத்துல மௌத்துக்கு பிறகு இல்ல கஷ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வகையான வாழ்க்கை அடைஞ்சாங்க, 2லே வெற்றி அடைஞ்சாங்க. சோதனை, ஏழ்மை. எந்த அளவு ஏழ்மை? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு பிறைய பார்ப்போம், மறுபிறைய பார்ப்போம், மறுபிறைய பார்ப்போம், எங்களுடைய வீட்டில் அடுப்பு எரிக்கப்பட மாட்டாது. அப்ப 3 மாதம் கழியும் வீட்டை சமைக்கிறது, சாப்பாடு இல்லை. அப்ப கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல, ஆயிஷா உங்களோட சாப்பாடு என்ன? அஸ்வதா, 2 கருப்பு தான், ஈச்சம்பளவும் தண்ணியும் தான். 3 மாசத்தை கடத்திருக்கிறாங்க. அப்ப எங்கட வீடுகள் இப்படி இருக்குதா? அல்லாஹ் சோதித்தான். என்ன செய்யறார் இந்த நிலைமையில? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தை விட்டாங்களா? தொழுகையை விட்டாங்களா? நோன்ப விட்டாங்களா? வீட்டு அடுப்பெரிக்க வசதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மையத் இருக்குது. மையத் இருந்தது வெளிச்ச வீட்டுலையா இருட்டு வீட்டுலையா? எந்த வீட்டுல இருந்துச்சு மையத்? இருட்டு வீடு. விளக்கு பத்த வைக்கிறதுக்கு விளக்கு இல்ல, மையத் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டா, கொஞ்சம் விளக்கு பத்த வைங்கல. சொன்னாங்க, ஜைத்தூன் இருந்தா நான் குடிச்சிருப்பேனே பசிக்கு. விளக்கு பத்த வைக்க முந்தி என்ன வௌத்தர் அரைக்கணுமே. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சோதித்தான். சோதனையில வெற்றி அடையணும், அதுதான் தேவை. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்ல, 3 மாதம் எங்கட வீட்டுல அடுப்பு எரிக்கப்பட மாட்டார். இது ஏழ்மையில் அல்லாஹ் சோதித்தார்.
இன்னொரு காலம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செல்வத்தால் அல்லாஹ் சோதித்தார். எப்ப இது? ஹுனைனுடைய யுத்தம் நடக்குது. ஹுனைனுடைய யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிடைச்ச அந்த சொத்து எவ்வளவு தெரியுமா? 24,000, கிட்டத்தட்ட 24,000 ஒட்டகம் கிடைச்சிச்சு. எத்தனை ஒட்டகம்? ஒரு ஒட்டகம் 1,00,000 வேண்டா, கணக்கு பாருங்க. செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சான். 24,000 ஒட்டகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பங்கு எத்தனை தெரியுமா? 960. என்ன, 5 தான் ரசூலுல்லாஹ்க்கு வரணும். ஹுமுஸ். யுத்தம் இல்லாம கிடைச்ச சொத்துல ஃபைங்கிறதுக்கு ஃபை 24,000 ஒட்டகம் கிடைச்சிச்சு. 24,000 ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு எத்தனை? 5 960 ஒட்டகம். ஒருத்தனுக்கு 1000 ஒட்டகம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அல்லாஹ் நிலைமையை மாத்தி காட்டி என்ன செய்ய போறார்? இரண்டாவது 40,000 ஆடு கிடைச்சது. எத்தனை ஆடு? 40,000 ஆட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பங்கு எத்தனை? கிட்டத்தட்ட 16,000. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 1600, 16,000 ஆடுகள் நபிக்கு கிடைச்சிச்சு. என்ன செய்ய போறார் இவ்வளவு செல்வம்? மூணாவது 4,000 வெள்ளிக்காசு ஊக்கியா கிடைச்சிச்சு. வெள்ளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பங்கு எத்தனை? 160. 160 ஊக்கியா ரசூலுல்லாஹ். 6,000 அடிமைகள் கிடைச்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பங்கு எத்தனை? 240. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார் ஒரு 10 நாளைக்குள்ள. அல்லாஹ் சோதிச்சு பார்த்தா என்ன செய்ய போறார்? அவ்வளவு கொடுத்துட்டாங்க. அக்ரா பின் ஹாபிஸுக்கு 100 ஓட்டம், சுஹைல் பின் அம்ருக்கு 100 ஓட்டம் சதகா கொடுப்பான யாராவது? அல்லாஹ் எடுத்தும் சோதித்தான், கொடுத்தும் சோதித்தான். எடுத்த பொழுதும் வெற்றி அடைந்தார்கள், கொடுத்த பொழுதும் வெற்றி அடைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில எத்தனை ஒட்டகம் மறுத்தாங்க? 100 ஒட்டகம் மறுத்தாங்க ஹஜ்ஜில. அல்லாஹ் கொடுத்து சோதித்தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்து கொடுத்து சோதிப்பான். என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ் ரிஸ்க குறைச்சி சோதிப்பான். என்ன செய்ய போறீங்க? 2 நிலைமையிலும் அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. எங்களுக்கு மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? எல்லா நேமத்தும் பூர்த்தியான முதல் மறக்கிற அல்லாஹ்வை தான். ஏதாவது கஷ்டம் வந்தா முதல் சாயிரையாட்ட அல்லாஹ் கிட்ட. இதை நாங்க விடணும். எது நடந்தாலும் எனக்கு அல்லாஹ் கோடீஸ்வரன் ஆக்கலாம், என் ஏழை ஆக்கலாம் என்று அல்லாஹ்வை நான் விட்டுறக்கூடாது. ஏன் அல்லாஹ் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டானே அல்லாஹ். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் வலகத் ஃபதன்னல்லதீன. அல்லாஹ் சொல்றான், நினைச்சிட்டீங்களா நாங்கெல்லாம் அல்லாஹ்வை நம்பினவங்க என்பதற்காக அல்லாஹ் உங்களை சோதிக்க மாட்டான்னு நினைச்சிட்டீங்களா? சோதிப்பான் அல்லாஹ். எனக்கு சோதனை வாழ்க்கையில வராது இல்ல, வரும். நல்ல செல்வமாக வாழ்ந்தவங்க ஏழையாயிருவாங்க, ஏழையா வாழ்ந்தவங்க செல்வமாயிருவாங்க. நல்ல பிள்ளைகள் மௌத்தாகலாம், சொத்துல அபிவிருத்தி ஏற்படலாம், சொத்து குறையலாம், ஆரோக்கியம் கிடைக்கலாம், நோய் கிடைக்கலாம், பல வகையான சோதனைகள் வரலாம். சகோதரர்களே, சோதிப்பதனால் தருவதால் கண்ணியமும் அல்ல, எடுப்பதால் கேவலமும் அல்ல. தந்தாலும் எடுத்தாலும் என்னுடைய ரப் தான். அல்லாஹ்வின் பக்கம் திசையை திருப்ப வேண்டும். அல்லாஹோடு சேர்ந்தவர்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் அல்லாஹ் விரும்புகிறார். என்னுடைய நிலைமை உண்டுதான், என்னுடைய நிலைமை உண்டுதான். நாங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும் இந்த ஆயத்தை, பிள்ளைகளுக்கு இந்த ஆயத்தை கற்றுக் கொடுக்கணும். என்று அல்லாஹ் சொல்லிட்டான், சோதிக்கிறேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இதை படிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. இது சஹாபாக்கள் செல்வம் வந்ததுன்னு சந்தோஷப்படலையே, ஏழ்மை வந்தன்னு கவலைப்படலையே சஹாபாக்கள். ரெண்டு நேரத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இருந்தார். சபர் ஷுக்ர் ரெண்டு விடயம் இருக்கு. ஒன்றுக்கு சபர், கஷ்டம் வரும் பொழுது என்ன செய்யணும்? சபர் செய்யணும். அல்லாஹ் தரும் பொழுது என்ன செய்யணும்? ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் சப்பார், சபர் ஷுக்ர் ரெண்டு வச்சுட்டு அல்லாஹ் கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, துன்பங்கள் வருது, சபர் செய். அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த அல்லாஹுடைய சோதனை எதுவரைக்கும் இருக்கும்? சக்கராத் வரைக்கும் இருக்கும். அதான் சொன்னேனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில தான் உயிர் பிரிஞ்சிச்சு. பார்த்துட்டு இருக்கிறாங்க, நிலைமையை பார்க்கிறாங்க, கஷ்டப்படுறத பார்க்கிறாங்க. சொன்னாங்க, கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, ஹைபர்ல சாப்பிட்ட அந்த ஆட்டிறைச்சியுடைய நஞ்சி வாடை எனது குடலால் வருகிறது ஆயிஷா. நஞ்சி, ஹைபர் யுத்தத்தில் ஒரு பெண், ஜைனப் என்ற பெண், ஒரு ஆட்டிறைச்சி கொண்டு வந்து கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆட்டிறைச்சின்னா விருப்பம், அதுவும் ஆட்டுடைய முன்கால் விருப்பம். அதில் நஞ்ச கலந்திருந்தால் நபியோங்க பல்ல கடிச்சிட்டாங்க. அந்த நஞ்சுடைய வாடை எனது குடலால் வருகிறது ஆயிஷா. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க சக்கராத்தில். அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆகவே சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களே, அல்லாஹ் எங்களை சோதிக்கத்தான் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். எதிலும் மனம் தளர தேவையில்லை, எதற்கும் சந்தோஷப்படவும் தேவையில்லை. எது நடந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடக்குது, அல்லாஹ்வுடைய திருப்தி அடைகிறதான் எங்களோட நோக்கம். எது நடந்தாலும் அல்லாஹ் சந்தோஷப்படும் படி சொன்ன ஒன்றே ஒன்றுக்குதான். எதுக்கு தெரியுமா? குர்ஆன ஒன்று சேர்த்தது. ஃபலிதாலிக ஃபஃப்ரஹு. உங்கள்ட்ட குர்ஆன் இருக்குதா? உங்கள்ட்ட 5 ஜுஸு குர்ஆன் இருக்கு, 10 ஜுஸு குர்ஆன் என்ன? குர்ஆனை வாங்கி கையில் வச்சுக்கிறதா? குர்ஆனை படிச்சு அமல் செய்றீங்களா? சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க சேர்த்த சொத்தில் பெருமதியான சொத்து, அதை வச்சு சந்தோஷப்படுங்க. உங்கள்ட்ட 10 ஜுஸு உங்களோட வாழ்க்கையில் இருக்குது, 5 ஜுஸு உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு நீங்க மக்களுக்கு எத்தி வைக்கீங்க குர்ஆனை, சந்தோஷப்படுங்க. இதை தவிர சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமில்லை உலகத்தில், கவலைப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. அனைத்துமே சோதனை தான். சோதனையில வெற்றி அடைந்து சக்கராத்துல கலிமாவோடு நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் சோதனைகள் வெற்றி அடையும் பாக்கியத்தை தருவாயாக, உண்மையான வெற்றியை நசீபாக்குவாயாக. உலகத்துடைய கஷ்டம், பிரச்சனைகள், உலகத்துடைய அனைத்து வகை விடயங்களிலும் யா அல்லாஹ் பொறுமையாக இருந்து சபர் உள்ளவர்களாகவும் ஷுக்ர் உள்ளவர்களாகவும் வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. உலகத்துடைய வாழ்க்கையுடைய அனைத்தையும் சோதனையாக பார்த்து உண்மையான வெற்றி அடைய தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.